வணக்கம், நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, உங்களுக்கு, எனக்கு, இன்னும் நம்மளை மாதிரி நிறையா ஆன்மீக நண்பர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏதோ நான் பண்ணுற வீடியோவில் ஒருத்தருக்கு நன்மை பட்டால் கூட எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி 4 பேர் கெட்டு போகணுன்னு பேர் வரதை விட, இவங்க வீடியோ பார்த்தோம், இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இந்த வீடியோ பார்த்தனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், குடும்பம், வாழ்க்கை, பிஸ்னஸ்ஸு, பிள்ளைங்க அப்படின்னு எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களில் போக்குறதுக்கு ஏதோ ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படிங்கிற இது மனுஷனாக இருக்கவங்க. நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இதை மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் ஒரு இடத்துல ஆன்மீகத்தில் சரி இங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்கு போனால் ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வரும். நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம், பண்ணுறோம். இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு ஆன்மீகத்தில் நம்ம இருந்து சொல்லும்போது அதை டக்குன்னு நம்பிடுறோம். இதை யாரும் தப்பு தவறுலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட்டு ஆன்மீகம்னு போய் அதில் நல்லா இருந்துட்டால் பரவாயில்ல. நீங்கள் போனோடனே ஒரு அர்ச்சனை டிக்கெட்னு சொல்லி ஒரு 80 பிடிங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன், நீங்கள் இந்த ஊர்லேருந்து வரீங்க, இந்த ஏரியா, இந்த பேரோடு சொல்லி அதில் ஒரு 50 போயிடுது. அப்புறம் குறிவாக்கு கேட்குறது நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, அங்கே போனால் மாற்றம் வந்துடுமா, இங்கே போனால் மாற்றம் வந்துடுமா. நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறனால தான் ஒரு இடத்துக்கு போகிறோம். பட் அங்கேயே பணம் தான் பெரிய விஷயமா இருக்குது. நம்மளால் முடியாத பட்சத்துக்கு தான் ஒரு இடத்துக்கே போகிறோம். பட் ஆன்மீக பெறத்தை சொல்லி காசு கொடுங்குறாங்க. இது ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமாக போயிடக்கூடாது. ஆன்மீகங்கிறது ஒரு கடல். அந்த கடலில் நான்லாம் ஒரு சின்ன துளின்னு சொல்லலாம். அதனால் ஆன்மீகம் ஆன்மீகமாக நல்ல வழியில் எல்லாத்துக்கும் பயனுள்ள வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு போடணும். அதுதான் என்னோடய ஆசை. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அதாவது இங்கே போனோடனே 80 வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அட்மிஷனில் ஒரு 50 வாங்கிட்டு, அதுக்கப்புறம் குறிப்பாக்கிறதுக்கு நான் 20 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு, இப்போ போனோடனே 100 கொடு, அதுக்கப்புறம் இடையில பரிகாரம்னு சொல்லி ஒரு 50 கொடு, 100ன்னு சொன்னால் இது ஆன்மீகத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே பொய்யா போயிடும். இந்த மாதிரிலாம் ஆன்மீகம் பொய்யா போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆன்மீகத்தை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க.